இவ்வளவு பக்கத்துல இருந்துகிட்டு அவங்கள கூப்பிடாம போனேனா எல்லாரும் என்னதானே கேவலமா பேசுவாங்க. அதான் கூப்பிட்டிருக்கேன். என்னால அன்னைக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீற முடியாதுன்னு. அவ வீட்ல இல்ல சிவகாமி. இருந்தாலும் இல்லைனாலும் நான் வரமாட்டேங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல பைரவி, இதே மாதிரி சிவகாமிக்கு குங்குமம் கொடுத்து கூப்பிட்டா சிவகாமி எல்லார் மாதிரியும் வீட்டுக்குள்ள வருவாள்ல. என்னங்க நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அப்படி ஈஸியா முடிஞ்சு போற விஷயம் இல்ல இது. அப்படி இல்ல பைரவி, அவளை பத்தி நீதான் தப்பா புரிஞ்சிட்டு. போதுங்க, எனக்கு அத பத்தி பேச பிடிக்கலங்க. நான் பிடிக்கலன்னு சொன்னா விட்டுடுங்க. திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கோவம் தான் வரும். பைரவி, நான் சொல்றத நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? இத பாருங்க, எனக்கு எதுவும் புரியவும் வேண்டாம், தெரியவும் வேண்டாம். நீங்க வாங்க. ஆமாண்டி, எனக்கும் உங்களுக்கும் செட்டே ஆகாதுதான். ஏன் உங்க குடும்பத்தை கண்டாலே எனக்கு ஆகாதுதான். ஆனா என்ன பண்ணி தொலையறது? என் புருஷன் அதான் இவளோட அண்ணன் ஆசைப்பட்டு தொலைக்கிறாரே. பூஜைக்கு நல்லவங்க பெரியவங்கன்னு எங்களுக்கு வேண்டியவங்க எல்லாரும் வருவாங்க. அவங்க முன்னாடி இந்த மாதிரி இத்து போன புடவைய கட்டிக்கிட்டு வந்து நிக்காத. துளசி, ஏய், எப்படி இருக்க? நல்லா இருக்குமா? அதே ஏண்டி இவ்ளோ சோகமா சொல்ற? ஏண்டி, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன், ஒரு மாதிரியா இருக்க. உடம்புக்கு நம்ம சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா மனசுதான் ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. என்னடி சொல்ற? ஆமாம்மா, அத்தை வாலண்டியரா நம்மள பூஜைக்கு வந்து கூப்பிட்டுட்டு போனது எனக்கு ஏதோ தப்பா படுது. நாம அங்க போய்தான் ஆகணுமா? சொல்லு. என்னடி கேள்வி இது? அண்ணி நம்மள வீடு தேடி வந்து கூப்பிட்டுருக்காங்க. அவங்க கூப்பிட்டு நாம போகாம இருந்தா நல்லாவா இருக்கும்? எனக்கு அவங்க இறங்கி வந்து கூப்பிட்டதுலதான் சந்தேகமே. அதுவும் நான் சொன்னதுக்கு எல்லாம் கட்டுப்பட்டு உன்னை முறை வச்சு கூப்பிட்டாங்க பாரு, அதான் எங்கேயோ இடிக்குது. அப்படியெல்லாம் இழுத்த இழுப்புக்கு எல்லாம் வர ஆள் கிடையாதே அந்த பைரவி. ஏய், நீ எதுக்காக எல்லாத்தையுமே தப்பாவே பாக்குற? அவங்க மாறி கூட போயிருக்கலாம்ல. யாரு அவங்களா மாறி இருப்பாங்க? இத என்ன நீ நம்ப சொல்ற? நான்லாம் நம்ப மாட்டேன். நாம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க பூஜையில கலந்துக்க கூப்பிடல. அவங்க கூப்பிட்டதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. அதுவும் எல்லாரும் வேற வருவாங்க. அவங்க முன்னாடி நம்மள அசிங்கப்படுத்தணும்னு தான் கூப்பிட்டுருப்பாங்களோன்னு தோணுதுமா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காதுடி. அண்ணா அழுத்தி சொன்னதுனால வேற வழி இல்லாம நம்மள கூப்பிட்டுருப்பாங்க. இல்லம்மா, எனக்கு இது சரியா படல. நாம அங்க போனா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதனால நம்ம போகலனா கூட பரவாயில்லன்னு தான் தோணுதுமா. நீ என்ன சொல்ற? அப்படியெல்லாம் சொல்லாதடி. மாமா நாம வருவோன்னு ஆசையா காத்துட்டு இருப்பாரு. நாம போகலனா உங்க மாமா வருத்தப்படுவாருடி. நாம போய்தான் ஆகணும். ஐயோ, எனக்கு அதை விட நீ முக்கியமா. உன்னை ஏதாவது சொன்னாலோ இல்ல அசிங்கப்படுத்தினாலோ எனக்கு கோவம் தான் வரும்.
அப்புறம் பாரு யார் என்னன்னு கூட பார்க்க மாட்டேன், பாத்துக்கோ. அப்படியெல்லாம் பேசாதடி. இது பாரு, அதுவும் இல்லாம அங்க எல்லாரும் வருவாங்க. நம்ம சண்டை நம்ம குடும்பத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். வெளியாளுங்களுக்கு தெரிஞ்சா அது அண்ணனுக்கு தானடி அவமானம். அதுக்குன்னு அவங்க பேசினா அதை கேட்டுட்டு அமைதியா இருக்க சொல்றியா? எல்லாரும் இருக்கிற இடத்துல நாம அமைதியா தான் இருக்கணும். மா, என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், நாம அந்த ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டாம். துளசி, நாம அன்னிக்காக போகலனாலும் அண்ணனுக்காக நம்ம கண்டிப்பா போய்தான் ஆகணும். அதுவும் விஸ்வா பாரு, புது புடவையெல்லாம் எடுத்து கொடுத்திருக்கான். இவ்ளோ நடந்த பிறகும் நாம போகாம இருந்தா அது அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கும்ல. சிவகாமி, உனக்கு ஏன் இது புரியவே மாட்டேங்குது? நாம வரலனா அங்க மாமா மட்டும்தான் ஃபீல் பண்ணுவாரு. அதுவும் இதனாலதான் மாமா வரலங்கிற காரணத்தை சொன்னா மாமாவும் புரிஞ்சுப்பாரு. அதுவே நாம அங்க போனா பெரிய பிரச்சனை தான் வரும். அதனால ஒண்ணு நாம அசிங்கப்படுவோம், இல்ல அத்தைய அசிங்கப்படுத்தி நம்ம சண்டை போடுற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி பிரச்சனை வராம நாம தான் பாத்துக்கணும். நாம அமைதியா இருந்தாலும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இப்போ நம்மள கூப்பிட்டது கூட நம்மள அசிங்கப்படுத்துறதுக்காக தானே எனக்கு சந்தேகமாவே இருக்கு. முதல்ல நீ எனக்கு சத்தியம் பண்ணு, அங்க என்ன நடந்தாலும் நீ யாரையும் எதுவும் சொல்ல மாட்டேன்னு. அம்மா, எப்படிமா? நீ சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு. ஐயோ சிவகாமி, சரி சரி, நான் அமைதியா இருக்கேன். ஆனா எல்லாமே ஒரு லிமிட் தான். அதை தாண்டி போனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன நடந்தாலும் நீ அமைதியா தான் இருக்கணும். எனக்கு வர கோவத்துக்கு உன்னதான் ஏதாச்சும் பண்ணணும் போல இருக்கு. எதுக்கு நீ இப்படி அப்பாவியா இருக்க? எதுக்கு எடுத்தாலும் அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டே இருக்க. யாருக்காக நான் விட்டு கொடுக்கறேன்? ஏன் அண்ணனுக்காக தானே. பரவாயில்ல, நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல. என் அண்ணன் நான் வரலனா மனசு கஷ்டப்படும். அதுக்காக நான் போகத்தான் செய்வேன். அப்படியே என்ன அசிங்கப்படுத்தினாலும் யார் என்ன அசிங்கப்படுத்துறா? ஏன் அண்ணி தானே. அவங்களுக்கு இல்லாத உரிமையா? ஐயோ அம்மா, இப்படியே அப்படிக்கு இல்லாம அன்பா இருக்கேன்னு உன்னை பார்த்து பெருமைப்படுறதா, இல்ல இப்படி ஏமாலியா எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இருக்கேன்னு சங்கடப்படுறதானே தெரியல. துளசி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு தேதிக்கு பல உறவு முறைங்க உடைஞ்சு போகாம இருக்கிறதுக்கு காரணமே யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போறதுனாலதான். நம்ம அண்ணன் தானே, நம்ம அக்கா தானே, நம்ம அப்பா தானே, நம்ம புள்ள தானே, நம்ம பொண்டாட்டி தானே, நம்ம புருஷன் தானேன்னு யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து பெருந்தன்மையா நடக்கிறதுனாலதான் நம்ம உறவு முறை உடையாம போயிட்டு இருக்கு. விட்டு கொடுக்கறவங்க கெட்டு போறதில்ல, கெட்டு போறவங்க விட்டு கொடுக்கறதில்ல. தெரிஞ்சுக்கோடி. இப்படி ஒரு தங்கத்தை அசிங்கப்படுத்த நினைக்கும் போது என்னால எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? தங்கம்னு சொல்லிட்டேல, தங்கத்தை எத்தனை முறை சுட்டாலும் அதோட மாத்து குறையாது. அதனால அங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் நீ எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கணும், சரியா? சரி, பார்க்கலாம், முயற்சி பண்றேன். வா. வா சிவகாமி. அச்சோ, இப்ப என்ன? அங்க என்ன நடந்தாலும் நான் அமைதியா இருக்கணும், அப்படிதானே? சரி, நான் அமைதியாவே இருக்கேன். ஓகே, அதான் நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. இப்போச்சு கொஞ்சம் சிரிக்கலாம்ல. சரி, வாமா போலாம். வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. பூஜை இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடலாம். நீங்க போய் பூஜையில உட்காருங்க. சரிங்கம்மா, வாங்க. சரிங்க. இந்நேரம் துளசியும் சிவகாமியும் வந்திருக்கணுமே.
இதோ வராங்களே, வரட்டும் வரட்டும். ஆ என்னங்க, நீங்க போய் ஐயர்கிட்ட ஏதாவது வேணுமான்னு கேளுங்க, நான் அவங்கள கூட்டிட்டு வரேன். ஆ, ஏங்க போங்க. ஆ. நீங்க போங்க. ஆஹா, வாங்க வாங்க. உங்களுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன அப்படியே மலைச்சு போய் நிக்கிறீங்க? இது உங்க வீடு, வாங்க. நல்லா இருக்கீங்களா அண்ணி? வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அத்தியம்மா வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருந்தாது. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் இங்க வர வேண்டான்னு. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகலம்மா, நம்ம இப்படியே போயிடலாம். அமைதியா இரு துளசி. இது எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே. அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல. இது எங்க அண்ணன் வீட்டு விசேஷம். நாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். நான் தான் உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். பேசாம இரு. அதனாலதான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. சரி வாங்க. லக்ஷ்மி வா. அண்ணி, இவ பேரு லக்ஷ்மி, என்னோட அண்ணன் பொண்ணு. ஓ, இவளுக்கும் விஸ்வாவுக்கும் தான் கல்யாணம் பண்ணலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். இவதான் இந்த வீட்டோட மருமக. லக்ஷ்மி, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியம்மா. நல்லா இருமா. நல்லா இருமா, நல்லா இரு. நல்ல விவரம் தெரிஞ்ச பொண்ணு. யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும், எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். அதான் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. சரி சரி வாங்க வாங்க. அண்ணி, என்ன விஷயம்? அண்ணி, நீங்க தானே பூஜைக்கு வர சொன்னீங்க. ஆமா, நான் தான் சொன்னேன். அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? ஐயோ, உங்களுக்கு இதே வேலையா போச்சு. அண்ணி நொண்ணின்னு சொல்லிக்கிட்டு வந்தா உள்ள போய் பூஜை வேலைய பார்க்க வேண்டியதானே. வந்தவங்களை கவனிப்பனா இல்ல ஒன்ன வெத்தலை பாக்கு வச்சு வரவேற்பனா? இல்ல அண்ணி, அப்படியெல்லாம் நாங்க நினைக்கல. இங்க பாரு சிவகாமி, வரவேற்கிற அளவுக்கு நீ ஒண்ணு வெளியாள் இல்ல. நானும் ஒண்ணு புதுசா பாக்கல. நமக்குள்ள எதுக்காக இந்த சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சொல்லு. நல்லா சமாளிக்கிறீங்க. என்ன சொன்ன? அவ எதுவும் சொல்லல அண்ணி. துளசி, கொஞ்சம் சும்மா இரு. அண்ணி, ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்க, துளசி பண்ணுவா. அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. நீங்க வந்து வேலை பார்க்கணும்னு அவசியமே இல்ல. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? பூஜையில கலந்துக்க தானே. அந்த வேலையை மட்டும் ஒழுங்கா பார்த்துட்டு சத்தம் இல்லாம இந்த இடத்த விட்டு போயிடுங்க. புரியுதா? இல்ல அண்ணி, எதுவா இருந்தாலும் துளசி பண்ணுவா. ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். ஒன்னும் தேவையில்ல. ஆமா, இது பார்த்திபன் சம்சாரம் தானே? ஆமா அண்ணி. நல்லா இருக்கியா சிவகாமி? என்ன அடையாளம் தெரியுதா? தெரியுதுமா, நல்லா ஞாபகம் இருக்கு. இது யாரு? உன் பொண்ணா? ஆமாமா, என் பொண்ணுதான். பாக்க அப்படியே தங்க சிலை மாதிரி இருக்கா. ஏன் பைரவி, இவளும் உன் பையனுக்கு முறை தானே? இவளை எடுக்கணும்னு நீ நினைக்கலையா? அது வந்து சரி சரி, அது உங்க பிரச்சனை. அப்புறம் சிவகாமி, பார்த்திபன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு.
புடவை என்ன புதுசா? நல்ல அழகா அம்சமா இருக்கே. நல்ல பெரிய சரிகா பார்டரா இருக்கே. அழகாவும் இருக்கு. ரொம்ப காஸ்ட்லி போல. என்ன ஒரு 25,000 ரூபாய் இருக்குமா? ஆ, இருக்கும் இருக்கும். பரவாயில்ல, சந்தோஷம்தான். பார்த்திபன் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார் போல இருக்கு. அண்ணி, நீங்க உள்ள போங்க. பூஜை வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்க உள்ள போய் பாருங்க. போங்க. சரி பைரவி, உள்ள பூஜையில இருக்க சிவகாமி. என்ன சிவகாமி, நான் சொன்னேன்னு யார்கிட்ட இரவல் வாங்கிட்டு வந்த? அதுவும் இவ்ளோ காஸ்ட்லியான புடவை உனக்கு யாரு இரவல் கொடுத்தா? இரவல் வாங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இது எங்க அம்மாவுக்காக பார்த்து பார்த்து வாங்கின புடவை. வாங்கினதா? ஏது உங்களுக்கு இவ்ளோ பணம்? அப்படி யார்கிட்ட நீங்க பிச்சை எடுத்தீங்க? இங்க பாருங்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான். ஏண்டி இப்ப எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? உங்க ரேஞ்சுக்கு 25,000க்கு புடவை எடுக்கிறதெல்லாம் நடக்காத காரியமாச்சே. ஒருவேளை அந்த அண்ணி சொன்ன மாதிரி பார்த்திபன் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரோ? பார்த்திபன் சாதாரண கான்ஸ்டபிள். கவர்மெண்ட் சம்பள பணத்துல 2,500 ரூபாய்க்கு புடவை வாங்குறதே பெரிய காரியம். அப்படி இருக்கும்போது 25,000க்கு எப்படி வாங்க முடியும்? அப்போ அங்க இங்கன்னு லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டாரா? சொல்லு சிவகாமி. அத்தை, உங்களுக்கு இதுதான் கடைசி. இன்னொரு வாட்டி இப்படி பேசுனீங்க அப்புறம் நல்லா இருக்காது. துளசி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அம்மா, அவங்க அப்பாவை பத்தி அசிங்கமா தப்பா பேசுவாங்க. அதை கேட்டுட்டு நான் கை கட்டி நிக்கணுமா? பின்ன ஏது உங்களுக்கு அவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு? அத சொல்ல நான் நம்புறேன். அத்தை, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க வர சொன்னீங்க, நாங்க வந்தோம். உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி புடவைய கட்டிட்டு வர சொன்னீங்க, வந்துட்டோம். இதுக்கு மேல என்ன பண்ணணும் அத சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏது பணம் எப்படி வந்துச்சுன்னா கேட்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். துளசி, கத்தாதடி. தேவையில்லாத பிரச்சனை வந்துரும். அதுக்கு தானே திட்டம் போட்டு வந்திருக்கா இவ. ஏய், இது எங்க குடும்ப பிரச்சனை. மரியாதையா நீ ஒதுங்கியே இரு. அவளும் என் குடும்பத்துல ஒருத்தி தான். எங்க வீட்டுக்கு மருமகள் ஆக போறவ. முதல்ல ஆறாளான்னு பாப்போம், அப்புறம் பேசிக்கலாம். துளசி, கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு. நீ சும்மா இருமா. அப்பா லஞ்சம் வாங்கிதான் நம்ம குடும்பம் நடத்தணுமா? அந்த அளவுக்கா நம்ம தரம் தாழ்ந்து போயிட்டோம்? ஏய், அண்ணன் வராரு. துளசி, கொஞ்சம் அமைதியா இரு. சொன்னா கேளு. மா, என்னால அப்படியெல்லாம் கேட்க முடியாது. அவங்க எப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம்? சரி, நம்ம அப்பா லஞ்சம் வாங்குறாருன்னே வச்சுக்கலாம். ஆனா அதோட பங்கெல்லாம் மேல் அதிகாரிக்கு தானே போகும். அப்போ மாமாவுக்கு தானே அதுல பங்கு இருக்கும். மாமா வந்து சொல்லட்டும், ஆமா நானும் பார்த்திபனும் லஞ்சம் தான் வாங்குறோன்னு. அப்ப நாங்களும் ஒத்துக்கிறோம். ஏய், அவர் எதுக்கடி லஞ்சம் வாங்கணும்? அவரு சொன்ன உடனே உங்களுக்கு எப்படி கோவம் வருது? அதே கோவம் தான் எங்களுக்கும் வரும், நீங்க எங்க அப்பாவை பத்தி தப்பா சொல்லும்போது. என்னாச்சு? என்ன பிரச்சனை? என்னன்னு கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல மாமா. அத்தை எங்களை எப்படியெல்லாம் வரவேற்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நாங்களும் அத்தை வரவேற்ப வாங்கிட்டு பூஜைக்கு போலான்னு இப்படியே நின்னு பேசிட்டு இருக்கோம். இல்லத்த? என்ன பைரவி, நீ வந்தவங்களை இப்படிதான் நிக்க வச்சு பேசிட்டு இருப்பியா? சிவகாமி, நீ உள்ள போமா. துளசி, நீ உள்ள போ. துளசி, வா.
இப்போ அவங்களுக்கும் உனக்கும் என்ன சண்டை? ஆமா, நான் தான் அவங்க கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. வேற என்ன வேலை பண்ணிட்டு இருந்த? அதெல்லாம் போகட்டும். நீங்க சிவகாமிக்கு புடவை வாங்கி கொடுத்தீங்களா? இப்போ எதுக்கு நீ இப்படி கேக்குற? நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. இது பாரு பைரவி, எனக்கு சுத்தமா பிடிக்கல. எப்ப பாரு தேவையில்லாத சந்தேகம் உனக்கு. எனக்கு வேலை இருக்கு, நான் உள்ள இருக்கேன். நில்லுங்க. அப்படி என்ன வேலை இருக்கு? நான் இங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு கிளம்பி போறீங்க. ஒழுங்கா என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. அவங்களுக்கு நீங்க புடவை எடுத்து கொடுத்தீங்களா இல்லையா?